வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்துருவோம். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போல்லாம் உங்களுக்கு கீழே டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 443 அப்படின்றது பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 442 சப்போர்ட்டை வச்சுட்டு காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த 442 அப்படின்றது ஒரு முக்கியமான ட்ரெண்ட் டிசைடிங் ஜோன் அப்படின்றது நம்ம கிளியராக பல தடவை சொல்லியிருக்கோம் வீடியோ ப்ரெசன்டேஷனில். நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். 443 ஓப்பன் ஆன காப்பர் மார்க்கெட் அதுக்கப்புறமா ஒரு புல் பேக் கொடுத்து 445 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 445 அப்படின்றது 446 ரெசிஸ்டன்ஸ் கூட எடுக்க ட்ரை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே போக முடியாமல் மறுபடியும் கீழே வந்துட்டு திருப்பியும் மேலே போக முயற்சி எடுத்து பல தடவை 445 ரொம்ப கஷ்டப்பட்டு பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதால் முடியலை. பாருங்கள் எவ்வளோ நேரமாக 445 444க்குள்ளே இருக்குது. இங்கெல்லாம் இன்னும் முயற்சி எடுத்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்னா இந்த 446 மேலே போய் பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா காப்பர் மார்க்கெட் தெளிவான இண்டிகேஷன் கொடுக்கும் மேலே போகிறதுக்கு. அது இல்லாமல் மறுபடியும் ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது தான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த பெரிய போராட்டம். ஆனால் கடைசியாக பாருங்கள் மார்க்கெட் மறுபடியும் ட்ராப் ஆகி 443 க்ளோசிங் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்க்குறப்ப ஈக்குவல். புதிய ஹை ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு 445 பக்கமாக. லோ பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட லோ கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ புதுசாக கீழே வந்து லோ க்ரியேட் ஆகலை. முக்கியமாக நம்ம நோட் பண்ண விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா க்ளோசிங். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் க்ளோசிங் 443 பக்கமாக இருந்திருக்கு. அது முன்னாடி நாள் மார்க்கெட்டை ப்ரைஸ் க்ளோசிங்கை காட்டிலும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கும் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்திருக்கு. அதனால் இது என்ன இண்டிகேட் பண்ணுது, மேலே போனால் கூட முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட புதுசாக ஓரளவு ஹை க்ரியேட் பண்ணாலும் காப்பர் மார்க்கெட்டால் இது க்ளோசிங் மேலே கொடுக்க முடியல. கீழே வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு அன்னைக்குடைய வியாபாரம். அதனால் என்னென்னா ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் மறுபடியும் நம்மளை வந்து விட்ருக்கு காப்பர் மார்க்கெட். இப்போ மட்டும் நேற்று மட்டும் க்ளோசிங் 444 50க்கு மேலேயோ 445லேயோ கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக நம்ம காப்பர் மார்க்கெட் பையிங்கு கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் கொடுத்தது நமக்கு ஓரளவு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி மார்க்கெட் காமெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி பார்க்குறப்ப எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 443 23 இந்த 443 ரேஞ்சிலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இந்தியன் ருப்பி யூஎஸ்டியோட ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கல கணக்கில் அது ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ப்ரைஸ் ஓப்பனிங்கில். அது இல்லாமல் காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப அப்படி இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 443 ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நேற்று மார்க்கெட்டுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்றைக்கி மார்க்கெட். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் 442. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், காப்பர் மார்க்கெட் 460 இருந்து கீழே 432 பக்கமாக 428 29 வந்ததுலோ அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்து 446 போயிட்டு இப்போ நடந்துகிட்ருக்க சம்பவம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அதாவது இது என்னென்னா ஒரு டவுன் ட்ரெண்ட். 460லேருந்து 428 29 வந்தது ஒரு டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு கன்சாலிடேஷன். அதுலேருந்து ஒரு புல் பேக் கொடுத்து இப்போ நடந்துகிட்ருக்கிறது ஒரு கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா என்னென்னா ஒன்று ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் இருந்தது கண்டினியூ ஆகணும், இல்லைன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகணும். அதோடைய முக்கியமான முடிவு எங்கே இருக்குது அப்படின்னா 442 தான் இருக்குது முக்கியமானது. இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் 442க்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துடுச்சு அப்படின்னா இது வந்து டவுன் ட்ரெண்டோடைய கண்டினியூவேஷன். அப்படி இல்லாமல் 444க்கு மேலே போய் நீ க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய பையர்ஸ் புல் பண்ணி மார்க்கெட் 446 உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்து மார்க்கெட் காப்பர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ரெண்டும் தான் இன்றைக்கி பாசிபிள். ரொம்ப முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது இந்த 442. இன்றைக்கி பையிங்க்கு போகணும் அப்படின்னா 442 ஒரு சப்போர்ட் எடுத்து 2 நாள் க்ளோசிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே போய் க்ளோசிங் கொடுத்துடுச்சு அப்படின்னா காப்பர் மார்க்கெட் க்ரீன் சிக்னல் பையிங்க்கு கொடுத்துடுச்சுன்னு அர்த்தம். அப்படி சம்பவம் நடக்கலை அப்படின்னா செல்லிங்க்கு கொடுத்தது தான் ரெட் சிக்னலு. ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக 442 ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.